இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாட்டியின் அழகு குறிப்பு. அந்த காலத்தில் இருந்த பெண்களும் சரி ஆண்களும் சரி அழகாக இருந்ததற்கு என்ன காரணம் என்று தெரியுமா? அவர்களது உடல் மற்றும் சரும பராமரிப்புகள் தான். அதுவும் அவர்களது சரும பராமரிப்புக்கு பயன்படுத்திய பொருள் அனைத்துமே நம்ம வீட்டில் இருக்கும் சமையலறையில இருக்கும் பொருட்கள் தான். சரி வாங்க, இவற்றில் பாட்டி சொல்லும் அழகு குறிப்பு என்னன்னு பார்க்கலாம். இயற்கையாகவே அழகு குறிப்புகள் பத்தி நம்ம பார்க்க போறோம். வெள்ளரிக்காயை வட்ட வட்டமா வெட்டி கண்ணில் சிறிது நேரம் வச்சு பொறுமையா நம்ம உட்கார்ந்துருக்கணும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கண்களில் இருக்கும் சோர்வை நீக்கி கருவளையங்களையும் அது நீக்கும் பாட்டி சொல்றாங்க. இந்த முறையை தான் நம்ம எப்போதுமே அனைத்து நிலையங்களிலுமே ஃபேஸ் பேக் போட்டு பின் கண்கள்ல வெள்ளரிக்காய் துண்டுகளை வைக்கிறாங்க. இது அந்த காலத்துல பாட்டி சொல்ற குறிப்பு. தினமும் முகத்தை 3 அல்லது 4 முறை குளிர்ந்த நீர்ல கழுவிட்டே வந்தீங்கன்னா முகத்துல இருக்கும் அழுக்குகள் நீங்கி முகம் பொலிவா இருக்கும். அதே மாதிரி ஆரம்ப காலத்துல அழகுக்கு என்று சிகிச்சை கிடையவே கிடையாது. ஆகவே அப்போது பெண்கள் என்ன பண்ணாங்க, ஆவி பிடித்து தான் அந்த அழகை அவங்க பராமரித்து வந்தாங்க. எனவே முகத்துல உள்ள பருக்கள் போவதற்கு ஆவி பிடித்தாலே போதும், அந்த பருக்கள் வராமலே நம்ம தடுத்துடலாம். ஃபேஸ் மாஸ்க் போடுறதுக்குன்னே தனியா நம்ம பியூட்டி பார்லருக்கு போவோம். அந்த மாதிரிலாம் போகாம அதுக்கு பதிலாக பழங்களை வச்சே நம்ம மாஸ்க் போட்டாலே போதும். அதுல உள்ள சத்துக்கள் முகத்தை பளிச்சென்று பொலிவா வச்சுக்கும். அதுல என்னென்ன பழம் யூஸ் பண்ணலாம்? மாம்பழம், பப்பாளி, எலும்பிச்சை, திராட்சை, ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரி பழங்கள் யூஸ் பண்ணும்போது முகத்துக்கு அது சிறந்த பொலிவை தரும். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் வெதுவெதுப்பாக சூடேற்றி தலைக்கு தடவிட்டு 20 நிமிஷம் மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குளிச்சுட்டு வந்தோம்னா முடி வளர்ச்சி அதிகரிச்சு அடர்த்தியாகவும் வளரும். குறிப்பா நம்ம நைட்டு படுக்கும் பொழுது தலைக்கு மசாஜ் செஞ்சுட்டு காலையில குளிச்சிங்கன்னா இன்னும் நல்ல பலனை தரும். கூந்தலுக்கு கெமிக்கல்ஸ் கலந்த கண்டிஷனர் அதெல்லாம் நம்ம போடுவதற்கு பதிலாக தயிரை பயன்படுத்தினாலே போதும், கூந்தல் நன்கு பட்டு போன்று மென்மையா இருக்குமா. சருமத்திற்கு கிரீம்கள் மற்றும் லோஷன்கள் பயன்படுத்துவதற்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடுகு எண்ணெயை தடவிட்டே வந்தீங்கன்னா அந்த ஸ்கின் மென்மையா ஈரப்பதத்தோட சுருக்கமே இல்லாம இருக்கும். ஷ்ரிங்கே ஆகாது. இளம் வயசாவே நம்ம இருப்போம் வயசானா கூட. பாட்டிகள் சொல்வதுல தவறாமல் நம்ம கடைபிடிக்க வேண்டியதுல முக்கியமான ஒரு விஷயம் எலுமிச்சையை தலைக்கு பயன்படுத்துவது தான். ஏன்னா எலுமிச்சை சாரை தயிரோட சேர்ந்து கலந்து தலைக்கு மசாஜ் செஞ்சு குளிச்சோம்னா தலையானது சுத்தமாக பொடுகின்றி இருக்கும். மேலும் கூந்தலும் கொட்டாமையே வளரும். உதடுகளை மென்மையாகவும் வறட்சியின்றி இருப்பதற்கு லிப் பாம்கள்லாம் பயன்படுத்தாம சிறிது நெய் தடவிட்டே வந்தீங்கன்னா உதடுகள்ல வெடிப்பு ஏற்படாமல் அழகாவே இருக்கும். கைகள் மற்றும் கால்கள்ல வளரும் முடியை எடுப்பதற்கு வேக்சின்லாம் பண்ணுவோம். அது நம்மளுக்கு நிறைய வலிக்கும். அது ஒரு மாதிரி நிறைய முடியும் வளர ஆரம்பிக்கும். அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணோம்னா காலையில எழுந்தவுடன் டெய்லி கை மற்றும் கால்களுக்கு கடுகு எண்ணெயை நல்லா தேய்ச்சி மசாஜ் செஞ்சுட்டு குளிங்க. இதனை நீங்க தினமும் தொடர்ந்து செஞ்சீங்கனாலே கைகளும் கால்களும் மென்மையாகதோடு இல்லாம முடியும் கொட்டிரும். இதனால்தான் அந்த காலத்துல பாட்டிகளின் கைகளும் கால்களும் பாத்தீங்கன்னா முடி இல்லாமல் இன்றும் இளமை மாறாம தோற்றத்தோடயே அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க கடைபிடித்தது மட்டும்தான். இப்ப இந்த காலத்துல நம்ம என்ன பண்றோம், நிறைய காசு கொடுத்து காசை தான் வேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆனா ஸ்கின்ல நிறைய டேமேஜ் ஆகுது. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க கடைபிடிச்சு உங்களை நீங்க அழகாக எப்பவும் பொலிவாகவே வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு இயற்கையாகவே ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.